நமக்கு ஏற்படுற எல்லா காயமும் நம்ம தோல்ல வடுவா மாறுறதில்ல. சில காயங்கள் அது நம்ம மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா இறங்கி என்னைக்குமே ஆறாத ஒரு வடுவா தங்கிடும். அப்படி ஒரு சின்ன பையனோட மனசுல இரக்கமே இல்லாத ஒரு சிரிப்பு ஏற்படுத்தின ஒரு நிரந்தரமான கரைய பத்தின கதை தான் இது. இது ஒரு பையனோட கதை. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெள்ளச்சட்டை. அப்புறம் எவ்வளவு சோப்பு போட்டாலும் போகவே போகாத ஒரு கரை. ஆனா இது வெறும் சட்டையில பட்ட கரைய பத்தின கதை இல்ல. ஒரே ஒரு நொடியில ஒரு சின்ன பையனோட நம்பிக்கைய சிதைச்ச கதை. வாங்க, அந்த வலி நிறைஞ்ச நொடிக்குள்ள நாமளும் பயணிப்போம். சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு பெரிய புயலுக்கும் முன்னாடி ஒரு விதமான அமைதி இருக்கும்னு. அதே மாதிரிதான் அந்த பேரழிவுக்கு முன்னாடி எல்லாமே ரொம்ப சாதாரணமா ரொம்ப அழகாதான் இருந்துச்சு. அந்த வெண்மையோட தொடக்கம் அது ரொம்பவே இயல்பாதான் ஆரம்பிச்சது. யோசிச்சு பாருங்க. உச்ச வெயில் மண்டைய பொளக்குது. வண்டிங்க போற சத்தம் காத கிழிக்குது. காதல ஒரே புழுதி. சுத்தி முத்தி பார்த்தா எல்லார்கிட்ட ஒரு அவசரம். அப்படி ஒரு பரபரப்பான ரோட்டோரத்துல தான் நம்ம கதை நடக்குது. அந்த கூட்ட நெரிசலுக்கு நடுவுல அவன் அவங்க அம்மாவோட கைய கெட்டியா புடிச்சிட்டு இருந்தான். அன்னைக்கு காலையில தான் அவங்க அம்மா அவ்ளோ ஆசையா துவைச்சு போட்டு அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த வெள்ளை சட்டைய போட்டிருந்தான். அது அவனுக்கு வெறும் துணி கிடையாது, அவனோட பெருமை. உலகமே தன்னை திரும்பி பாக்குற மாதிரி ஒரு சின்ன கர்வத்தோட நடந்து போயிட்டு இருந்தான். இங்கேருடா கண்ணா, அதுவும் அந்த வண்டில வேர்க்கடலை மட்டும் வாங்கிட்டு ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவனோட கைய விட்டுட்டு ரோட்ட கிராஸ் பண்றாங்க. அந்த ஒரு சில நொடிகள் அந்த பையன் உலகத்தோட பாதுகாப்பான பிடியிலிருந்து விலக்கப்பட்டு தனியா நின்னான். அந்த சின்ன தனிமையில தான் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. அவனோட வாழ்க்கையோட போக்கே மாத்தி போட்ட ஒரு திடீர் வீழ்ச்சி. ரோட்டோரமா இருந்த ஒரு பழைய சிமெண்ட் திட்டுல போய் உட்கார்ந்தான். சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு சின்ன பூச்சி அவன் கவனத்தை திருப்ப லேசா திரும்பி பார்த்தான். அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவன் பின்னாடி சரிஞ்சான். எல்லாம் ஒரு கண் சிமிட்டுற நேரத்துல நடந்து முடிஞ்சிடுச்சு. அவன் எங்க விழுந்தான்னு தெரியுமா? அந்த சிமெண்ட் திட்டுக்கு நேரா பின்னாடி இருந்த ஒரு தொறந்த சாக்கடையில. கருப்பா குமட்டல் வர்ற அளவுக்கு நாற்றம் அடிக்கிற கழுவ நீர்ல தொபுக்கடீர்னு விழுந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெண்மையோட பெருமிதத்துல இருந்தவன் இப்ப இருட்டோட அருவருப்புல மூழ்கி கிடந்தான். அந்த சாக்கடை தண்ணியோட ஜில்லுன்னு ஒரு குளிர்ச்சி அது உடம்ப விட மனசத்தான் முதல்ல தாக்கிச்சு. அவன் ஆசையா போட்டிருந்த அந்த புது வெள்ளச்சட்டை ஒரே நொடியில கருப்பு சேர்ல நனைஞ்சு போச்சு. அவனோட பெருமிதம் மொத்தம் அந்த சாக்கடை தண்ணியில கரைஞ்சு போச்சு. ஆனா அவன் விழுந்ததை விட அந்த சேத்துல கிடந்ததை விட ஒரு கொடுமையான விஷயம் அடுத்து நடக்க போகுது. உடல் வலியை விட பல மடங்கு கொடூரமான ஒரு வலி அவனை தாக்க காத்துன்னு இருந்துச்சு. அதுதான் கேலியோட சத்தம். விழுந்த அதிர்ச்சியில அவனுக்கு அழுக கூட வரல. உடம்பெல்லாம் மரத்து போச்சு. சுத்தி நின்ன பெரியவங்கள நம்பிக்கையோட பார்த்தான். யாராவது நம்ம கைய பிடிச்சு தூக்கி விடுவாங்க, ஆறுதலா 2 வார்த்தை பேசுவாங்கன்னு அந்த பிஞ்சு மனசு நம்புச்சு. அவன் எதிர்பார்த்தது கொஞ்சம் அக்கறை. ஆனா அவனுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? அடக்கவே முடியாத ஒக்லூஷித்துன்னு சிரிப்பல. இந்த ஸ்லைட பாருங்க. இது வெறும் பார் சார்ட் இல்ல. இது ஒரு குழந்தையோட நம்பிக்கைக்கும் மனுஷங்களோட இரக்கமின்மைக்கும் நடுவுல இருந்த ஒரு பெரிய பள்ளம். அந்த நொடியில தான் அவனோட இதயம் சுக்குநூறா உடைஞ்சிச்சு. அந்த கூட்டத்திலிருந்து ஒரு குரல் ரொம்ப எகத்தாளமா கேட்டுச்சு. டே, இங்க பாருடா, பையன் சாக்கடையில டைவ் அடிச்சு குளிக்கிறான் பாரு. அந்த வார்த்தைகள் பாருங்க, கேக்குறதுக்கு சாதாரண மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த சின்ன பையனோட மனசுல அது ஈட்டி மாதிரி பாஞ்சுது. இங்கேதான் எல்லாமே மாறுது. அவன் உடம்புல இருந்த சேறு கொடுத்த அவமானத்தை விட அந்த சிரிப்பு சத்தம் அவனை 1000 மடங்கு அசிங்கப்படுத்துச்சு. வள்ளியில துடிக்கிற ஒரு சின்ன பையனா அவங்க கண்ணுக்கு அவன் தெரியல, ஒரு வேடிக்கை பொருளாதான் தெரிஞ்சான். அந்த ஒரு நொடியில அவன் ஒரு மனுஷங்கிற அடையாளத்தையே இழந்துட்டான். சட்டையில பட்ட கரைய வேணா சோப்பு போட்டு தேய்ச்சி எடுத்துடலாம். ஆனா மனசுல படுற கரைய, அந்த காயம் எப்படி ஒரு நாளும் அழியாத வடுவா மாறிடுச்சுன்னு இப்ப பாக்கலாம். அந்த கேலி சிரிப்பைய எல்லாம் கிழிச்சுக்கிட்டு அவங்க அம்மாவோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. அவங்க ஓடி வந்து சுத்தி நின்னவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, அந்த அருவருப்ப பார்க்காம தன்னோட மகன் அந்த நரகத்திலிருந்து வெளியெடுத்தாங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒரே ஒரு மனுஷி அவங்க மட்டும்தான். இதுதான் இந்த கதையோட மையம்.
உடம்புல படுற அழுக்க நம்மளால கழுவிட முடியும். ஆனா கேலியாலையும் அவமானத்தாலையும் மனசுல விழுற கரை இருக்கே, அது எந்த காலத்தாலையும் அழிக்கவே முடியாது. அந்த இரக்கமில்லாத சிரிப்பு, அது ஒரு நிரந்தரமான வடு. அவங்க அம்மா தோள்ல முகத்த புதைச்சுக்கிட்டப்போ அவனுக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. இந்த சேரு, இந்த அழுக்கு, இந்த நாற்றம் இதெல்லாம் குளிச்சா போயிடும். ஆனா அந்த சிரிப்பு சத்தம் இருக்கே, அது இனி வாழ்நாள் பூரா தன்னோட காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நொடியோட இரக்கமில்லாத கேலி ஒரு மனுஷனுக்கு வாழ்நாள் முழுக்க ஆறாத காயமா மாற முடியுமா? நிச்சயமா முடியும். வார்த்தைகளுக்கு சில சமயம் ஆயுதங்களை விட சக்தி அதிகம். நாம ரொம்ப சர்வசாதாரணமா சிரிக்கிற ஒரு சிரிப்பு இன்னொருத்தரோட வாழ்க்கையே சிதைச்சு போடலாம். அதனால அடுத்த தடவை ஒருத்தரோட தப்ப பார்த்து சிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் யோசிப்போம். நம்ம சிரிப்பு யாருடைய மனசுலயாவது அழியாத கரையா படிஞ்சிடக்கூடாது.